பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கின்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரித்தோரை உயிர்ப்பிக்கின்ற அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவ்வுலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் மரித்தோரை சரீர பிரகாரமாக உயிரோடு எழுப்பி வாழ வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டு மனுக்குலத்தின் மீட்புக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழும்பினார். அவரை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வருகையிலே அவர் உயிர்ப்பிப்பார், சரீர பிரகாரமாய் உயிரோடு எழுப்புவார் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த நிலையிலே சரீர உயிர்த்தெழுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கு நாம் தியானிக்க போவது மற்றொரு உயிர்த்தெழுதல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் அறியலாம். வாசிப்போம். பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இது ஆன்மீக உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சி என்பதை நாம் பார்க்கின்றோம். சரீர உயிர்த்தெழுதலை நமக்கு அருளுகின்ற கர்த்தர் தாமே நமக்கு ஒரு ஆத்மீக உயிர்த்தெழுதலையும் வைத்திருக்கின்றார். சரீர உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள தகுதி அடைவதற்கு இந்த ஆத்மீக உயிர்த்தெழுதலை நாம் முதலாவது அடைந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. ஆத்மீக உயிர்த்தெழுதலை பெற்றவர்களுக்கு தான் இயேசுவின் வருகையிலே அந்த சரீர உயிர்த்தெழுதலில் பங்கு கிடைக்கும். எனவே இந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அக்கிரமத்திலே மரித்து கிடக்கிற ஒரு கூட்டம் மக்கள், பாவத்திலே மரித்து கிடக்கிற மக்கள். அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது தேவன் வைத்த கிரமம் அல்லது ஒழுங்குக்கு மாறான எந்த ஒரு காரியமும் அக்கிரமம் தான். இன்றைக்கு உலகம் அக்கிரமத்தினாலே நிறைந்து கிடக்கிறது. மக்களுடைய தனி வாழ்க்கையிலே அக்கிரமம், குடும்ப வாழ்க்கையிலே அக்கிரமம், சமுதாய வாழ்க்கையிலே அக்கிரமம், எங்கும் அக்கிரமம். கிரமங்கள் இல்லை, ஒழுங்குகள் மீறப்படுகிறது, ஒழுங்குகள் உடைக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. அக்கிரமமாக மக்கள் நடக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், அசுத்தமாய் வாழுகிறார்கள். இப்படியாக தேவன் வைத்த ஒழுங்குக்கு மாறாக மக்கள் பலவிதங்களில் தீமையாக நடக்கின்றார்கள். இந்த அக்கிரமம் பெருகும் பொழுதுதான் தேவனுடைய தண்டனைகள் உலகத்திலே இறங்கி கொண்டே இருக்கின்றது. பட்டணங்களில் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது பட்டணங்கள் தண்டிக்கப்படுகின்றது. தேசங்களில் அக்கிரமங்கள் பெருகும் பொழுது தேசங்கள் தண்டிக்கப்படுகின்றது. தனி மனித வாழ்க்கையில் அக்கிரமம் வரும் பொழுது அங்கே தண்டிக்கப்படுகிறார்கள். எங்கும் தண்டனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த அக்கிரமங்கள் என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவம். பாவம் என்றால் குறி தவறுவது பாவம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்த வேதாகம வசனங்களின்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அந்த குறியை தவறிவிடுவது, அந்த மார்க்கை மிஸ் பண்ணுவது, அதுதான் பாவம். இந்த மாதிரி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தேவனை விட்டு விலகி, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி நாம் ஒரு ஆத்மீக நிலையில் மரித்தவர்களாய் காணப்படுகின்றோம். அப்படி மரித்தவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கின்றார். அல்லேலூயா. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அடிக்கடி நான் சொல்லுகின்ற ஒரு வசனம். ஆனால் தொடர்ந்துள்ள பகுதிகளை இன்றைக்கு சற்று கவனிப்போம், எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற காரியத்தை குறித்து தொடர்ந்து அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும்
விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. இங்கே மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய முற்காலம், நம்முடைய கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முந்தைய காலம். அப்பொழுது நாம் இந்த பிசாசானவனுடைய ஆகாயத்து அதிகார பிரபு என்று சொல்லப்பட்ட பொல்லாத பிசாசானவனுடைய இச்சைகளின்படி அவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அறிந்தோ அறியாமலோ அவனுடைய கைகளுக்குள் ஆகி நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பின எல்லா வழிகளிலும் நடந்தோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை மிக மோசமாய் போய் கொண்டிருந்த பொழுதுதான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நம்மிலே அன்பு கூர்ந்து நம்மிலே தயவு கூர்ந்து நமக்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திலே அனுப்பி தந்து அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றி ஒரு தேவாட்டுக்குட்டியாக அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழும்படி செய்து அந்த உயிர்த்தெழுதலினாலே அவர் சிலுவையிலே நிறைவேற்றின அந்த பாவ நிவாரண பலியை பூரணப்படுத்தி பாவ மன்னிப்பை மனிதர்களுக்கு பிரகடனம் செய்து தெளிவாக அவர் காரியத்தை ஜெயமாய் முடித்து அவர் வந்த மிஷன், அவர் வந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து எழுந்து அவர் வந்த இடமான பரலோகத்திற்கு கடந்து சென்றார். அல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவை அவர் மரித்தோலிருந்து எழுப்பும் பொழுதே அவரோடே கூட அந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால் வருகிற மீட்பை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து எழுப்புவது தேவனுக்கு சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. எனவேதான் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உன்னதமானவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த உன்னதமான ஸ்தானத்திலே நம்மையும் இன்றைக்கு ஆத்மீக நிலையில் உட்காரும்படி செய்திருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு நாள் சரீர பிரகாரமாய் அங்கே உட்கார போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆத்மீக நிலையில் ஆவிக்குரிய நிலையிலே நம்மை உயிர்ப்பித்து பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை இன்றைக்கே பூவுலகத்தில் வாழ்ந்தாலும் நம் உள்ளத்திலே நாம் இயேசுவோடு பிதாவின் வலது பாரிசத்து அனுபவத்தை வாழ்க்கையில் காண்பிக்கிறவர்களாய் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அதற்கென்றே நம்மை கர்த்தர் பாவத்தில் இருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த அனுபவத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிற பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவின் கைகளை பிடித்து நல்மன சாட்சியின் உடன்படிக்கை ஞான ஸ்நானத்திலே செய்து கொண்டு பரலோக முத்திரையாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த நல்ல பாதையில் இயேசுவுக்கு சீஷர்களாக அவரை பின்பற்றி நடக்கின்ற பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன, அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய காரியம் மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41 முதல் 43 வரை வாசிக்க கேட்போம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். சிறு பெண் எவீருவின் மகள், ஜபாலே தலைவன் எவீருவின் மகள்
மரித்து போனாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து, சிறு பெண்ணே எழுந்திரு என்று அவளை உயிரோடு எழுப்பினார். எழுப்பிவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆத்மீக உயிர்மீட்சியை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உயிர்ப்பிக்கப்பட்ட இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு ஆகாரத்தை புசிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த ஆகாரத்தை குறித்து முதலாவது நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் புசிக்க வேண்டிய ஆகாரம், அந்த ஆகாரத்திலே முதலாவது ஆகாரம் என்பது கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை நாம் 4 விதங்களில் புசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனமே நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தருடைய வசனத்தை நாம் புசிக்கின்ற 4 அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவது 1 பேதுரு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை தயவாய் வாசியுங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இங்கே முதலாவது வசனத்தை பாலை போல குடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு குழந்தைக்கு பாலை கொடுப்போம். அந்த பாலை கொடுக்கும் பொழுது அந்த பாலை அந்த பிள்ளை ருசி பார்த்து குடிப்பதில்லை. அந்த பாலை ஒவ்வொரு சிப்பாக அப்படியே நாம் குடிக்கிறது போல, டம்ளர்ல குடிக்கிறது போல அந்த பிள்ளை குடிக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு மடக் 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 என்று இழுத்து தள்ளிவிடுகிறது. ஒரே இழுப்பா அப்படியே இழுத்து விடும். இதுதான் பிள்ளைகள். அதுக்கு வாயில பால் புட்டிய வச்சா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்பு சப்பு சப்புன்னு இழுத்துரும். அப்ப மடமட மடமடமான குடிக்கிறது போல, பாலை குழந்தை பருகுவது போல இந்த வசனத்தை நாம் பருகணும். அது எதை காட்டுகிறது? ஒரு பைபிள் ரீடிங்கை காட்டுகிறது. நல்ல ஒரு வேத வாசிப்பு உயிர்ப்பிக்கப்பட்ட எல்லா தேவ மக்களுக்கும் கட்டாயமாக வேண்டும். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தை அப்படியே மடமட மடமடவென்று வாசிக்கின்ற ஒரு பழக்கம், பால் போல் வேதத்தை, குழந்தை பால் குடிக்கிறது போல வேதத்தை மடமட மடமடவென்று அந்த படிக்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு தேவை. நான் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் நடைமுறையாய் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காரியம். இதை நாம் செயல்படுத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் தொடர்ந்து வெற்றியாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. சிறுபெண்ணை உயிரோடு எழுப்பினார். அவள் உடனே நடக்க தொடங்கினாள். ஆனாலும் இயேசு சொன்னார், இவள் உயிர்ப்பிக்கப்பட்டவள் தான், ஆனால் தொடர்ந்து இவள் பலனாய் இருக்க வேண்டும் என்றால் இவளுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், வளர வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக வசனத்தை புசிக்க வேண்டும். இந்த வசனத்தை எப்படி புசிக்கணும்? நம்பர் 1, நாம் குழந்தை பால் குடிக்கிறது போல இந்த வசனத்தை நாம் மடமட மடமட மடமடவென்று பருகுகிற ஒரு பழக்கம் வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகிட்ட அந்த பழக்கம் இருக்கும். எத்தனை பேர் அப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த பைபிளை நம்ம தொடர்ச்சியா வாசித்துட்டே வந்தா தான் இந்த பைபிளுடைய முழு கருத்து நம்ம மனதுல பதிந்து நிற்கும். அவசியத்துக்கு எங்கேயோ ஒரு பகுதியும் இன்னொரு பகுதியும் மட்டும் வாசிக்கிற பழக்கம் இருந்தா இந்த பைபிளுடைய முழு கருத்து நம்முடைய மனசுல ஏறி தங்க முடியாது. எனவே அருமையானவர்களே, வாசிக்க தெரிந்த அனைவரும் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு வேலை, பைபிளை ஒரு தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அப்படியே வாசிங்க. எல்லாம் புரியுதா? புரியல, ஆனா வாசிங்க. நான் புள்ள பால் குடிக்கிறது மாதிரி ருசித்து பார்த்து குடிக்கிறது இல்லை, அப்படியே சிப்சிப்பா குடிக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு மட மடன்னு இழுத்துறது மாதிரி அப்படியே ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் வாசித்துட்டே இருங்க. ஒரு நாள் எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசித்துட்டு ஒரு அடையாளத்தை அங்க வச்சுங்க. அடுத்த நாள் அதுல இருந்து தொடருங்க. இப்படியே தொடர்ந்து 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 போங்க. அப்படியே பைபிளை எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசியுங்கள். இந்த பைபிள் வாசிப்பு திருவசனமாகிய அந்த ஞான பாலை குழந்தை பருகுவது போல் நாம் பருகுவதாகும். அது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு ஏதுவாகும் என்று அந்த வசனமே சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே புதிதாய் இயேசுவுக்குள் வருகிறவர்கள் எல்லாம் இதை உடனே தொடங்குங்கள். இதுவரைக்கும் வேதத்தை இப்படிப்பட்ட ஒரு வரிசையாய் வாசிக்கின்ற பழக்கம் இல்லை என்று யார் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களோ, தயவு செய்து இன்றைக்கு முதல் நீங்கள் தொடங்குங்கள். அடுத்த வருஷம் 1ஆம் தேதி தொடங்குறேன்னு சொல்லாதீங்க. அடுத்த மாசம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி தொடங்குறேன்னு சொல்லாதீங்க.
அது நடக்காது. இன்னைக்கே தொடங்குங்கள். அல்லேலூயா. வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கும். இதுல குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்க தொடங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எளிதாய் அது புரியும்படி ஒரு ஆலோசனை. முதலாவது மத்தேயு சுவிசேஷத்திலே தொடங்குங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த பைபிளின் இரண்டாவது பகுதியாகிய புதிய ஏற்பாட்டை முதலாவது வாசியுங்கள். அதை முடித்துவிட்டு திரும்ப ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை வாசிக்க தொடங்குங்கள். அப்பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக அந்த பைபிள் வசனங்கள் புரிய வரும். ஏற்கனவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இதையெல்லாம் கேட்டறிந்தவர்கள் ஆனபடியினாலே ஆதியாகமம் தொடங்கி வாசிக்கும் பொழுதே அவர்களுக்கு புரியும். ஆனால் முதல் முறையாக இந்த பைபிளை வாசிக்கின்றேன், இதுவரை இந்த இயேசுநாதரை பற்றியும் கிறிஸ்தவ அனுபவங்களை பற்றியும் எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு அன்பான அட்வைஸ் என்னவென்றால், மத்தேயுல ஆரம்பிச்சு முதல்ல புதிய ஏற்பாட்டை படித்து முடித்து விட்டு திரும்ப ஆதியாகமத்திலிருந்து வாங்க, உங்களுக்கு நன்றாக புரியும். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் கட்டாயமாக பால் குடிக்கிறது போல வசனத்தை குடிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். இரண்டாவது வசனத்தை இன்னொரு அனுபவத்தில் நாம் புசிக்க வேண்டும். சங்கீதம் 19:9-10. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கின்றது. அல்லேலூயா. இப்ப இரண்டாவது ஒரு அனுபவம். பாலை குடித்தது போல தேனை குடிக்க முடியுமா? யாருக்காவது முடியுமா? சின்ன பிள்ளை பாலை பிஸ்கு பிஸ்குன்னு இழுத்து குடிச்ச மாதிரி தேனை குடிச்சா என்ன ஆகும்? தொண்டை அடைச்சி மனுஷன் செத்தே போவான். பாருங்கள், இப்போ தேன் குடிக்கிறதுக்கு விதமே வேற. தேன் குடிக்கிறது தொட்டு நக்கி தான் குடிக்க முடியும். தொட்டு நக்கி தான் குடிக்க முடியும். டேஸ்ட் பார்த்து பார்த்து தொட்டு தொட்டு நக்கி தான் என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும். பால் குடிக்கிறது அது ஒரு அனுபவம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வர அப்படியே வாசித்துட்டு போகிற ஒரு அனுபவம். அது வேதத்தின் திரண்ட கருத்தை நம்முடைய மனதில் ஏற்றி வைக்கிறது. அது தேவை. அது இருந்தா தான் துருபதேசம் அல்லது வசனத்துக்கு தவறான வியாக்கியானம் விளக்கம் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் ஆகும். ஒரு ஒழுங்கு கிடைக்கும். பைபிளுடைய அந்த சென்ட்ரல் லைன் நமக்கு மனசுல கரெக்டா கிடைக்கும். ரெண்டாவது, அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் நம்முடைய மனசுலே தட்டுப்படும், தொடும். நம்ம நிறைய வாசிப்போம். ஒரு நாள் 50 வசனம் 100 வசனம் 200 வசனம் வாசிக்கிறீங்க. அந்த 200 வசனமும் உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு வராது. ஆனா அதுல 1-2 வசனங்கள் உங்க மனசு அப்படி கவர்ந்துரும், தொற்றும். அந்த வசனத்தை நாம் தேனை போல தொட்டு ருசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து ஜீவனுள்ள சாட்சிகளாக, உயிர்ப்பிக்கப்பட்ட சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் நீங்க செய்யணும். அந்த ஆகாரம் உள்ள போகும் பொழுதுதான் அதற்குரிய பலன் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேனை போல தொட்டு ருசிப்பது என்று சொன்னால் அது குறிப்பிட்ட சில வசனங்களை தியானம் பண்ணுவது என்று அர்த்தம். தியானம் பண்ணுவது. சில வசனங்களை கொஞ்சம் கூட ருசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை ருசித்து தியானிக்க தொடங்க வேண்டும். அந்த ருசித்து தியானிக்கின்றதான அந்த வசனங்கள் நமக்குள்ளே தேனை போல ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தேன் வாய்க்கு மதுரமாகவும் நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் உள்ளதாகவும் காணப்படுகின்றது போல இந்த ருசித்து தியானித்து எடுக்கிற வசனம் நமக்கு இன்பமாகவும் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அது கொடுக்கும். ஹல்லேலூயா. பொல்லாத நோய்கள் நம்மை தொடாதபடி காக்கும். பிசாசு கொண்டு வர்ற வஞ்சகங்கள், உலகம் கொண்டு வருகிற ஆசை இச்சையின் இழுப்புகள், நம்முடைய மாம்சமே நமக்குள்ளே அடிக்கடி சில யோசனைகளை எழுப்பி நம்மை வழிதவர பண்ண முயற்சிக்கிறது. இந்த எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய நோய்கள் சில வேளை பிடிச்சிருது. பாருங்க, ஆவிக்குரிய நோய்கள்
இச்சை என்பது ஒரு கொடிய கேன்சர் நோய். இப்படியெல்லாம் பல நோய்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிற அரிக்கிற நோய்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம், சோர்வு ஒரு நோயாக்கும். காய்ச்சல் வருவது போல சோர்வு வந்து தாக்கிடும், சோம்பல் வந்து தாக்கிடும், காலதாமதத்தின் ஆவி வந்து தாக்கிடும். அப்புறம் பைபிள் வாசிக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். சிலருக்கு இது ஒரு காலதாமதத்தின் ஆவி. இந்த காலதாமதத்தின் ஆவி, இந்த பலவீனம் வந்து தாக்கி சரீரத்தை பலவீனப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு ஆவி வந்து தாக்கி அநேகரை ஆவிக்குரிய ஒரு பெரிய கேட்டுக்குள்ளே கொண்டு போய்விடும். சோர்வின் ஆவி, எதை எடுத்தாலும் என்ன ஜெபம், என்ன கூட்டம், என்ன பிரசங்கம், என்ன எல்லாம் இப்படித்தான். ஒரு சோர்வின் ஆவி, அது ஒரு பெரிய ஆவிக்குரிய வியாதிக்குள்ளே மனுஷனை கொண்டு போயிடும். இச்சை என்பது மகா கொடியது. இது போல நிறைய இருக்கிறது. இவைகள் எல்லாம் பாருங்கள், நம்மை தாக்காதபடி இந்த வசனத்தை ருசித்து ரசித்து அதை தியானிக்கிற அந்த பழக்கம் நமக்குள் ஒரு பெரிய பலனை, ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆமென். ஒரு வசனத்தை நீங்க அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் அதை யோசித்து தியானித்து அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அதை தியானித்து பாருங்க. அது அப்படியே நமக்குள்ள இறங்கும். நமக்குள்ள அது இறங்கும் பொழுது அது நமக்குள்ளே போய், நம்முடைய சிந்தனைக்குள்ள போய், அது சிந்தனையிலே ஒரு விசுவாசத்தை தூண்டும். ஏன்னா வசனத்தினாலதான் விசுவாசம் வருது. எந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோமோ அந்த வசனம் நமக்குள்ள போய் நம்முடைய ஆவியில கலக்கிறது, நம்முடைய சிந்தையிலே கலக்கிறது. அது அங்க போய் கலந்த உடனே தான் அது ஒரு விசுவாசமாகிய பலனை கொடுக்கிறது. சாப்பிடுகிற ஆகாரம் சத்தாக மாறணும். சத்தாக மாறினாதான் அது பலனாக இருக்கும். சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் சரீரத்துல தெரிய மாட்டேங்கி, ஒத்துக்க மாட்டேங்க, அல்லது தங்க மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாம நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது உண்மையா மனசெலுத்தி தியானித்தா அது அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கலந்துரும். அந்த வசனத்தினால ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் நம்மை உயிர்மீழ்ச்சியோடு பலனோடு வாழ செய்யும். ஹல்லேலூயா. அந்த வசனம் நமக்குள்ள பரிசுத்தத்தை, சுத்திகரிப்பை கொண்டு வரும். நமக்குள்ளே விசுவாச தைரியத்தை கொண்டு வரும். இன்னும் பல அழகிய அனுபவங்களை இந்த வசனம், தேன் போல் ருசிக்கின்ற வசனம். சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும், சொல்லுங்க, அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ வாசிக்கிறது ஒன்று, தியானிக்கிறது மற்றொன்று. இரவும் பகலும் நம்முடைய சிந்தனையிலே அதை போட்டு சுழற்ற வேண்டுமா? எப்பொழுதும் பைபிளை வாசித்து கொண்டே இருக்க முடியாது. நாம் வேலைக்கு செல்லும் பொழுதும் மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் காலையில் தியானித்த ஒரு வசனம் நம்முடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் இரவும் பகலும் வசனத்தில் தியானமாய் இருக்கின்ற அனுபவம். அப்படிப்பட்ட மனுஷன் எந்த காரியத்துல கை வைக்கிறானோ அது வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பாயிருப்பான், எல்லா காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாத வாழ்வு தேன் போல வசனத்தை தொட்டு ருசிக்கின்ற மக்களுக்கு, தியானித்து உட்கொள்ளுகின்ற மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த காரியத்தை செய்யாதபடியினாலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையிலே பலவீனங்கள், தடுமாற்றங்கள், நிற்க முடியல. சோதனை வரும் பொழுது எதிர்த்து நிற்க முடியவில்லை. பிசாசின் கிரியைகள் வரும் பொழுது அதை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியவில்லை. பலவிதமான எண்ணங்கள் வந்து நம்மை அலைக்கழிக்கின்றது. இன்றைக்கு இரண்டாவது காரியமாக வசனத்தை தியானிக்க தொடங்குங்கள். ஒரு நாள் ஒரு வசனம் தியானித்தா கூட போதும். அந்த தியானித்த வசனத்தை திரும்ப 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 உள்ளத்துல சுழற்றுங்க, சிந்தனையில சுழற்றுங்க. அது போய் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அனுபவம் என்ன? மத்தேயு 4:4 பழக்கமான வசனங்களா இருந்தாலும் வாசிப்போம். பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு 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 வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்கே அப்பம் புசிப்பது போல கர்த்தருடைய வசனத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது அனுபவம் என்னவென்றால், அப்பம் புசிப்பது போல வசனத்தை புசிக்கணும். அப்பம் புசித்தல் என்றால் என்ன?
இது அன்றாடக ஆகாரம். அன்றாடக ஆகாரம். நமக்கு சோறு சாப்பிடுவோம். தென்னிந்தியாவிலே சோறு சாப்பிடுவோம். டெய்லி சோறு சாப்பிடுவோம். காலையிலே டிஃபன், மதியம் சோறு, இரவு சோறு அல்லது டிஃபன் ஏதோ சாப்பிடுவோம். இது ரெகுலர் ஃபுட்டு, நம்முடைய வழக்கமான ஆகாரம். அதே போல தினந்தோறும் இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? புசிக்கணும். அதாவது நிறைய வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ரெண்டு பழக்கமும் இருக்கிறது. ஆனா எப்படி இருக்குன்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நிறைய பிடிச்சு வாசிக்கிறோம். ஒட்டகம் தண்ணி குடிச்ச மாதிரி ஒரு நாள் பிடிச்சு எல்லாம் குடிச்சிட்டு பிறகு ஒரு 2-3 நாள் பைபிளை தொடர்றதே கிடையாது. அப்படி சிலருக்கு அனுபவங்கள் இருக்கும். ஒரு நாள் ஒரு உற்சாகம் வந்துருச்சுன்னா அப்படியே தியானிப்பார்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நோட்ஸ் எல்லாம் எடுப்பார்கள், அதுக்குன்னு உடனே ஒரு புதிய நோட்டெல்லாம் போடுவார்கள். பிறகு பார்த்தா அந்த நோட்டு 2 மாசம் கழிச்சு தான் எடுத்து பார்ப்பார்கள். அப்புறம் திரும்ப இடைவெளி விட்டுரும். இப்படி இடைவெளி விட்டா என்ன ஆகுறது? நம்ம அப்பம் சாப்பிடுறது, அதாவது சாதாரண நம்முடைய ரெகுலர் ஃபுட்டு சாப்பிடுறத ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு, இனி 2-3 நாள் தாண்டி சாப்பிட்டா போதும், அப்படி யாராவது இருப்பீங்களா? உங்க பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கூட பிடிச்சு வச்சு எப்படியா திணிச்சு ஊட்டி விட்டுறீங்க. டெய்லி டைமுக்கு டைம் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்பதான் சத்து வரும், அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அப்பதான் வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி டைமுக்கு டைம் வேளை கரெக்டா நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம். அதே போல மனுஷன் அப்பத்தினாலே பிழைக்கிறான். அந்த மனுஷன் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்பத்தினால் அல்ல, மாத்திரமல்ல வசனத்தினால் பிழைப்பான். ஹல்லேலூயா. எனவே வசனத்தை டெய்லி ஃபுட்டாக நாம சாப்பிடணும். இந்த முதல் சொன்ன 2 பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த 2 பழக்கமும் ரெகுலர் பழக்கமா மாறணும். அதான் 3வது காரியம் சொல்லுது. ரெகுலர் பழக்கமா இருக்கும். ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் செய்யாம அப்புறம் செய்யறது, இடைவெளி விட்டு செய்யறது அவ்வளவு வெற்றியா வராது. நம்ம திரும்ப பலவீனப்பட்டுருவோம், நமக்கு ஆவிக்குரிய சத்துவம் இழந்து போவோம். ஆகையினால் பிரியமானவர்களே, நீங்கள் அனைவருமே டெய்லி ஒரு டைமை வைத்துக்கொண்டு இன்ன சமயம் நாம் பைபிள் வாசிக்கணும், வாசித்து ஒரு வசனமாவது தியானிக்கணும். இது என்னுடைய டெய்லி பழக்கமாக வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே இந்த தேவ பக்தியிலே பழக்கணும். ஏன்னா பெருசான பிறகு பழகிறது ரொம்ப கஷ்டம்தான். எந்த ஒரு பழக்க வழக்கமுமே பெருசான பிறகு பழகிறது ரொம்ப சிரமம். ஆனா சின்ன வயதிலே பழகி விடுறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளை, பெற்றோர்களே, வேதத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி, பள்ளி கல்வி அவர்கள் படிக்க தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட நேரம் முதலாவது பைபிளை எடுத்து வாசி. நீ வாசி, எவ்வளவு வாசித்தாய், ஒரு வசனத்தை தியானி, நீ தியானிக்க பழகு. அதை குறித்து ஒரு சின்ன நோட்ஸ் எழுதி வைத்துக்கொள். அப்படியே பழக்கும் பொழுது அதை முடித்து விட்டு, அதை டெய்லி செய்யணும், செய்து விட்டு படிக்கிறதுக்கு பள்ளி பாடங்களை படிக்கணும். இப்படி நீங்க சின்ன வயசுல இருந்தே எந்த பெற்றோர் பழக்கி விடுறீங்களோ அது பெருசானாலும் அந்த பிள்ளை அந்த பழக்கத்தை விடாது. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகள் செய்யற ஒரு பெரிய நற்காரியம் இது. உங்க பிள்ளைய பைபிளுக்கு நேரா நடத்திட்டீங்கன்னா, தேவ வசனத்தை வாசிக்க தியானிக்கிற ஒரு பழக்கத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளை அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுறதுனால என்றைக்கும் அது கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது சாட்சியாக நிற்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் எல்லாரும் அதை செய்யணும். அவர்களுக்கு முன்மாதிரியாக நாமும் அதை செய்ய வேண்டும். ஆமென். நாமும் அதை செய்யணும். நம்முடைய வாழ்க்கை எத்தனை வயசானாலும் சரி, வாசிக்க முடிந்தா கட்டாயமாக இந்த பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும், ரெகுலராக அதை செய்ய வேண்டும். அடுத்த 4வது ஒரு அனுபவம், எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 12 தொடங்கி 14 வரை வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலமான ஆகாரம்.
ஆங்கிலத்திலே டிரான்ஸ்லேஷன்ஸ்லே மீட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர் பாஷையில இறைச்சி அல்லது கறி சாப்பிடுறது. இறைச்சி சாப்பிடுற மாதிரி, கறி சாப்பிடுறது மாதிரி வசனத்தை சமைத்து சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. மடமடவென்று குடிக்க வேண்டும், தொட்டு தொட்டு ருசிக்க வேண்டும், தினந்தோறும் அதை செய்ய வேண்டும். 4வது அனுபவம், வசனத்தை எப்படி புசிக்க வேண்டும்? அழகாக பக்குவமாக சமைத்து புசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கறி அல்லது இறைச்சி இருக்குதே, மடமடா குடிக்க முடியாது, தொட்டு தொட்டு ருசிக்க முடியுமா? முடியாது. இந்த இறைச்சி இது சமைக்கணும், பக்குவப்படுத்தணும். நல்ல பக்குவம் ஆக்கித்தான் நாம என்ன செய்யணும்? சாப்பிடணும். இது புதிதாய் பிறந்த குழந்தைக்கு கொடுக்க முடியுமா? யாரா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. 1 வயசு ஆகுன்னு சொல்லும் போதுதான் அப்படியே அதை ரொம்ப ஓவரா பக்குவப்படுத்தி அதை நசுக்கி பிஸ்கி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழக்குவார்கள், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழக்குவார்கள். அப்புறம் வளர வளர அந்த பிள்ளை என்ன செய்யுது? நல்லா சாப்பிட பழகுது. அப்புறம் சொல்லுது, மம்மி போன் கொடுங்க, எலும்பு கொடுங்க, எலும்பு கொடுங்கன்னு சொல்லி சண்டைக்கு வருது பாருங்க. அப்ப அது சாப்பிட பழகிருச்சு. எந்த கடினமான ஆகாரத்தையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இதே போலதான் இங்க இன்னொரு அனுபவம் இருக்கிறது. வசனத்தை சமைக்கின்ற அனுபவம். ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு ஜோடு வசனம் இன்னொன்று இருக்கிறது, அதற்கு ஜோடு இன்னொன்று இருக்கிறது. இதையெல்லாம் ஒன்றாக கோர்த்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அழகாக சமைத்து அதை பக்குவப்படுத்தி அதற்குள்ள இருந்து வேத போதனைகளை வெளிப்படுத்துவது, சத்திய உபதேசங்களை வெளிப்படுத்துவது, இது ஒரு விசேஷமான காரியம். இதுக்கு சமையல்காரர்கள் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். எங்களுடைய ஒரு முழு முக்கியமான வேலை என்னவென்றால், உட்கார்ந்து இந்த வசனத்தை சமைத்து ஆயத்தமாக்கி தேவ மக்கள் புசிக்கும்படி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கங்கே இருக்கின்ற வசனங்களை ஒன்று சேர்த்து ஒரு தெளிவான போதனையாக, ஒரு உபதேசமாக நாங்கள் போதிக்க வேண்டும். அது எங்களுக்கு மட்டுமுள்ள காரியம் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் இப்படி சமைக்க ஆரம்பிக்கணும். நாங்க சர்ச்சில் போடுற சாப்பாடு ஒரு நாள் விருந்து சாப்பாடு மாதிரி, நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு மாதிரி நம்ம போடுறோம். ஆனா டெய்லியும் வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அது இன்னும் விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பழக்கம் சில குடும்பங்களில் இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆனால் எல்லாருக்கும் இல்லை. நான் இதை சொல்லும் பொழுது உங்களில் இன்னும் சிலர் இதில் ஊக்கப்படுத்துவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் டைம் எடுத்து பைபிள் வசனங்களை கொஞ்சம் கோர்த்து படிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. பல விதத்துல நாம படிக்கலாம். ஒன்று, புக் வைஸா படிக்கலாம். 66 புஸ்தகங்கள் பைபிள்ல இருக்கிறது. இந்த பைபிள் புஸ்தகத்தை 66 புஸ்தகங்கள் இருக்கும்போது அதுல ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த புஸ்தகத்தை பற்றி அதுல சில நல்ல பைபிள்ஸ் இருக்கிறது, ஸ்டடி பைபிள்ஸ் என்று இருக்கிறது, படிக்கிறதுக்காக வெளியிடப்பட்டிருக்கிற ஸ்டடி பைபிள். யாரோ ஒரு பண்டிதர், தேவ மனுஷன், அவர் வேதத்தை படித்து ஆராய்ந்ததை அவர் எழுதியிருக்கிறார். அப்படி பகுத்து அதுதான் ஸ்டடி பைபிள். ஒவ்வொரு ஸ்டடி பைபிள்லையும் ஒவ்வொருவருடைய அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு கூட நாம் கொஞ்சம் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டது, எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த பின்னணியிலே எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது, அதோடைய கருப்பொருள் என்ன, அதிலே முதல் 2 அதிகாரங்களில் என்ன மேட்டர் சொல்லி இருக்கு, அடுத்த 2 அதிகாரங்கள்ல என்ன சப்ஜெக்ட் வருது, இப்படிப்பட்ட ஒரு அவுட்லைன் இதை நாம படித்துக் கொள்ளலாம். படித்துக்கொண்டு அதிலிருந்து நாம அந்த வசனத்தை, அந்த புக், அந்த புஸ்தகத்தினுடைய, ஆதியாகமம் என்றால் ஆதியாகமத்தினுடைய விவரங்களை கற்றுக்கொள்ளலாம். அது நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பகுத்து நீங்கள் கற்றுக்கொள்வது உங்கள் தனி வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வரும். குடும்ப ஜீவியம் செய்வதற்கு நல்ல பிரயோஜனங்கள் உண்டாகும். நீங்கள் ஈடுபட்டு செய்கின்ற வேலைகள், கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதிகள் அனைத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமானது. உங்களால என்ற அளவு செய்தா போதும். அதிலே ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு அவைகளை அழகாய் கற்றுத் தருவார். கொஞ்சம் சமயம் எடுங்க. இது டெய்லி பண்ண முடியாதுதான், ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு வரும் பொழுது கட்டாயமா இதை செய்யுங்கள். அல்லேலூயா,
வீட்டுல சும்மா இருக்கிறவங்க டெய்லி செய்யலாம். ஆனால் வேலைகள் விஷயமாய் நேரம் இல்லாமல் ஓடுகிற மக்கள் உண்டு. வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் செய்ய பார்க்கலாம். ஒரு நாள் இரவு ஒரு 2-3 மணி நேரம் இதற்காக விழித்திருந்து செய்யலாமே. எத்தனையோ காரியத்துக்காக டைம் ஒதுக்குகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட அந்த உற்சாகம் இருந்தால் இதை செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவ்விதமாக நீங்கள் அதை படிக்க ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப பிரயோஜனம். இன்னும் ஒன்று டாபிக்கல் ஸ்டடி. டாபிக்கல் ஸ்டடி என்றால் ஒரு தலைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலைப்பை வைத்து பைபிள்ல என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு எடுக்கணும். சமாதானம் என்ற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு அப்படியே வேதத்தை புரட்டணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே ஒரு புரட்டுனா நம்ம ஏற்கனவே அடிக்கடி வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அப்படி எடுக்கும் பொழுதே நம்ம கண்ணு கரெக்டா போகும் அந்த இடங்கள்ல. அதுல இருந்து அந்த சமாதானம் என்கிற வார்த்தைகளை பொறுக்கி எடுத்து ஒரு பேப்பர்ல அப்படியே எழுதி கொண்டு வந்தால், எழுதிட்டு அப்புறம் திரும்ப அதை படிச்சு பார்த்தா அதுல இருந்து அருமையான வேத ரகசியங்கள் நமக்கு வெளிவரும். ஹல்லேலூயா. ஆள் பேரை வச்சு கேரக்டர் ஸ்டடி. ஆதாமுடைய வாழ்க்கையை படிக்கலாம். அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது, இந்த ஆதாம் என்கிற அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவருடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன. அல்லது ஒரு குடும்பத்தை வைத்து படிக்கலாம். இந்த குடும்பத்தில் உள்ள வெற்றி தோல்வி என்ன. இப்படி பல விதங்களில் படிக்கலாம். இப்படி நாம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் ஆராய்கின்ற மக்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மேன்மையை நீங்கள் அடைவீர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னதமான அனுபவங்களிலே நீங்கள் ஏறி வருவீர்கள். கர்த்தருடைய வேதத்தை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நீங்க வாசிக்க உங்களுக்கு ஞானத்தை அள்ளி தருவார். நீங்க வாசிக்க அதிலிருந்து கருத்துக்களை உங்களுக்கு அள்ளி தருவார். நீங்க ஆச்சரியப்படலாம், எனக்கு இது ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் ஆரம்ப காலத்துல ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பைபிள் காலேஜில் வர்றதுக்கு முன்னாலேயே பிரசங்க வாய்ப்புகள் எனக்கு வந்தது. ஆனா ஒவ்வொரு நேரம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்பேன். ஆண்டவர் தருகிற வார்த்தைகள், அங்காங்கே ஆண்டவர் நினைப்பூட்டுகிற வார்த்தைகள் தேடி 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 கண்டுபிடித்து பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு சமயம் நாம் தேடி 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 கண்டுபிடிக்கும் பொழுது, அதற்காக சமயம் ஒதுக்கி அமர்ந்திருந்து அதில் ஈடுபடும் பொழுது இன்னும் அதிலே டெவலப் ஆகும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதனால எனக்கு இதெல்லாம் முடியாதுன்னு யாரும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். நீங்க யார் அதுல ஈடுபட தொடங்குறீங்களோ உங்களை ஆவியானவர் அந்த விஷயத்திலே தேறினவர்களாய் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இது ரொம்ப ஆசீர்வாதமானது. இது ஊழியக்காரர்களுக்கு உள்ளது என்று ஒதுக்கி வைக்காதிருங்கள். ஒவ்வொரு தனி மனுஷனும் கர்த்தருடைய வசனத்தை பக்குவமாக சமைத்து புசிக்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் பலமான ஆகாரத்தை. இப்படி பைபிள்ல ஒரு காரியம் சொல்லி இருக்குது. என்ன விஷயம் ஒண்ணுமே புரியலையே, அதை கொஞ்சம் கூட டீப்பா படிக்க தொடங்கணும். இப்படி நாம் படிக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த அனுபவத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை கொஞ்சம் ஒரு கைட்லைன் மாதிரி ஒரு எச்சரிப்பாகவும் சொல்ல விரும்புகிறேன். இப்படி நீங்க படிக்கும் போது இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நீங்கள் புரிய முற்படும் பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு உடனே அந்த வார்த்தைக்கு மட்டும் ஒரு அர்த்தத்தை எடுத்து அதுதான் சொல்லி வச்சிடக்கூடாது. கவனிக்கணும். இந்த ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதே வார்த்தை இன்னொரு இடத்துல இன்னொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து ஒரு உபதேசம் அல்லது ஒரு போதனையை நம்ம டக்குன்னு வெளிப்படுத்திட முடியாது. அந்த வார்த்தையினுடைய பின்னணியை பார்க்கணும். அந்த வார்த்தை நம்முடைய கண்களில் பட்டது நன்றா இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தையை எடுத்துட்டா அடுத்தது அதனுடைய சென்டென்ஸ், வாக்கியம். இந்த வாக்கியத்தை வாசிக்கணும். அந்த வாக்கியம் என்ன சொல்லுது, அப்ப கொஞ்சம் கூட அதோடைய அர்த்தம் இன்னும் அழகா விளங்கும். இந்த வாக்கியத்தை வாஸ்தவோட நடத்தக்கூடாது. அடுத்தது அந்த பேராகிராஃப், அந்த பத்தின்னு சொல்லுவோம்ல பேராகிராஃப், அந்த பேராகிராஃபையும் வாசிக்கணும் கவனமா. அப்ப அந்த பேராகிராஃபை வாசித்த உடனே இன்னும் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னும் அழகா நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க,
ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்தை சரியா புரியணும்னா முதல்ல அதை வாசித்துட்டு அடுத்தது அதோடைய பின்னணியில் அதோடைய சென்டென்ஸை வாசிக்கணும், அடுத்தது அதனுடைய பேராகிராஃபை வாசிக்கணும். இந்த பேராகிராஃபை வாசிக்கும் போது கமா இருக்கும், செமிகோலன் புள்ளி வச்சு கமா போட்டிருக்கும், அப்புறம் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி இருக்கும், ஆச்சரிய குறி இருக்கும், கேள்விக்குறி இருக்கும். இந்த குறியீடுகளையும் கவனித்து வாசிக்கணும். இந்த கமா எல்லாம் பார்த்து வாசிக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி நம்ம சபையில் சில வேளை கல்யாண வீடுகள்ல ஒண்ணு செய்வாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரைக்கும் கல்யாண வீடுகளில் வழக்கமாய் வாசிக்கிற வேத பகுதி. அது எப்படி தொடங்கும்னா, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? கல்யாண வீட்டுக்கு இங்க சாப்பிட தான் வருவீங்க போலுக்கு நிறைய பேர். அதான் முழிக்கிறிய. ஆராதனையில, கல்யாண ஆராதனையில வந்தா தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க, 22ஆம் வசனம் எப்படி தொடங்குது? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிய போல உங்கள் புருஷருக்கும் சொல்லுங்களேன், கீழ்ப்படி. சில பாஸ்டர்ஸ் இப்ப என்ன செய்யறதுன்னா, பாஸ்டர்ஸ் குற்றம் சொல்றது இல்ல, விஷயத்தை சொல்லு. இப்ப உள்ள காலத்தின் போக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸுக்காக, சம உரிமைக்காக போராடுறதுனால இந்த பாஸ்டர் மாதிரி இப்ப என்ன செய்யறதுன்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை வாசிப்போம் அப்படி சொல்லுவார். 21ல என்ன இருக்கு? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. சரிதானா? புருஷனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுதா? அப்படின்னு அர்த்தம் என்ன? புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியணுமா, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? ஒத்துக்கொள்றீங்களா நீங்க? சிலர் ஒத்துக்கொள்ளுவிய, ஆனா வசனம் அப்படி சொல்லல. இப்ப பைபிள் எடுத்து பாருங்க. எபேசியர் 5:21 முற்றுப்புள்ளி வச்சிருக்கா, எடுத்து பாருங்க. என்ன சொல்லி என்ன போட்டிருக்கு? அது ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கா? இருக்கா? அதுக்கு முன்னால எங்க இருந்து அந்த வாக்கியம், அந்த பேராகிராஃப் தொடங்குது பாருங்க. கிட்டத்தட்ட 18ஆம் வசனத்திலயா? அப்படிதானே? 18ஆம் வசனத்துல தொடங்குறதாக்கும் எங்க வந்து முற்றுப்புள்ளி ஆகுது? 21ல முற்றுப்புள்ளி ஆகுது. அதோட அந்த பேராகிராஃப் முடிஞ்சு போச்சு. அது யாருக்கு சொல்லி இருக்குன்னா, சபையில விசுவாசிகளுக்கு சொல்லி இருக்கு. விசுவாசிகள் எப்படி ஆராதிக்க வேண்டும், விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதோட ஃபுல் ஸ்டாப். இனி குடும்பத்தை பற்றி பேச தொடங்குறாரு 22ல. அங்க என்ன தொடங்குறாரு? மனைவிகளே சொல்லுங்களேன் கொஞ்சம். இது நல்லா புரிஞ்சு. முதல்ல பொதுவா சபைக்கு சொல்லிட்டாரு. பொதுவா சபையில எல்லாரும் நான் தான் பெரியவன் நினைக்க கூடாது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்திருக்கணும், கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சோன்னு அவருக்கு யோசனை வருது. ஒருவருக்கொருவர்னு சொல்லிட்டேனே, அப்புறம் மனைவிமார் புருஷருக்கு கீழ்ப்படியாம இருந்துடக்கூடாது. உடனே ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த பேராகிராஃப். நான் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கேன்னு சபைக்கு சொன்னாலும் ஸ்பெஷலா உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. மனைவிகளே நீங்கள் உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்கள். இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். இதை படிக்கணும்னா இந்த ஃபுல் ஸ்டாப், கமா, செமிகோலன் எல்லாம் பார்த்து நீட்டா படிச்சாதான் இதோடைய அர்த்தம் புரியும். இது மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாப்பும் கமாவும் செமிகோலனும் கவனிக்காம எத்தனை குழப்படிகள் நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? அதை நம்ம கவனிக்கணும். நானே பிரசங்கம் பண்ணாலும் நீங்க வேதத்தை வச்சு அப்படி பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட பக்குவம் உள்ள விசுவாசிகளாக தேவ பிள்ளைகள் மாறணும். அல்லேலூயா. ஆமா, இவர் பிரசங்கம் பண்றாரு, நல்லா இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கும்னு நம்ம கிராண்டடா எடுத்துக்கிட முடியாது. இவர் எல்லாத்தையும் 90% பார்த்துட்டு வந்திருப்பாரு, 10% நினைவில் இருக்கிறதையும் அடிப்பாரு. அது சில சமயம் தப்பா வந்துடக்கூடும் இல்லையா? இல்லையா? மறதி உண்டு மனுஷனுக்கு. சில வேளை அதுதான் நினைச்சு இதை சொல்லிடுவாங்க, அதுதான் தெய்வ வாக்குன்னு நம்ம என்ன செய்வோம், நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் சில சொல்லுவார்கள். ஒரு சமயம் ஒரு அம்மா எழும்பி சாட்சி சொன்னார்கள். இங்க இல்ல, வள்ளியூர் சபையில் இருக்கும்போது ஒரு அம்மா, பாவப்பட்ட ஒரு அம்மா எழும்பி சாட்சி சொன்னார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு இந்த காரியம் தேவையா இருந்து, அப்போதான் எனக்கு வசனம் நினைவுக்கு வந்து, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற வசனம் நினைவுக்கு வந்துதான். உடனே அவர்கள் ஜெபம் பண்ணார்களாம், கிடைச்சிட்டான். எங்க இருக்கு இந்த வசனம்? குரான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? இப்படித்தான் நம்ம மக்கள் வசனம் படிச்சு வச்சிருக்கிறது. யாரோ சொல்லி இருப்பார்கள், இவர்கள் அதெல்லாம் வசனம்னு ஆக்கிடுவார்கள். பாட்டுக்கு அழகுக்காக எத்தனையோ வார்த்தைகளை வச்சு பாட்டு எழுதி இருப்பாங்க, அதெல்லாம் வசனம் நினைச்சிருவாங்க.
வசனத்தை ஒழுங்கா வாசிக்கணும், தியானிக்கணும், ரெகுலரா வாசிக்கணும், இப்படி பக்குவமா படிக்கவும் பழகணும். அப்ப இந்த மாதிரி குழப்பம்லாம் நமக்கு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஆகையினாலே நாம் தேறினவர்களா மாறணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவு வளர்றோமோ அவ்வளவு தூரம் உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில நீங்க டெவலப் ஆவீங்க, வளருவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது இன்டர்லிங்க்ட் ரெண்டுமே. பைபிள்ல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் வளருங்க. அந்த ஞானம் உங்களை பிசினஸ்ல சிறக்க பண்ணும், அந்த ஞானம் உங்களை வேலை ஸ்தலத்துல சிறக்க பண்ணும். அதனால பைபிள் என்பது வெறும் ஆவிக்குரிய காரியம் மட்டுமல்ல, ஆவிக்குரியது முக்கியம், அதோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களும் தொக்கி நிற்கின்றபடியினாலே அதுக்காக நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அல்லேலூயா. எனவே இப்படி இந்த பேராகிராஃபை படிக்கணும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட பின்னால போக போக அது பிரயோஜனமா இருக்கும். பேராகிராஃப்க்கு அடுத்தது என்ன படிக்கணும்னா, அந்த புக் என்ன சொல்லுது, அந்த புத்தகம் என்ன சொல்லுது. நான் முதல்ல சொன்னேன், அந்த கருப்பொருள், அந்த அவுட்லைன் எல்லாம் கொஞ்சம் படிச்சோம்னா இன்னும் டெப்தா அழகா தெரியும். இது எந்த காலத்துல எழுதுனது, யாருக்கு எழுதுனது, யார் எழுதுனது, அந்த காலத்து சூழ்நிலை என்ன, இப்படி எல்லாம் படிச்சா இன்னும் டீப்பா இருக்கும். அது இன்னும் நல்லா படிக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதற்கு மேல ஒரு பெரிய ஒரு பின்னணி கண்ணோட்டம் இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? இந்த நான் வாசித்த வசனம், வாசித்த வேத பகுதி புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? ஏன் ரெண்டையும் பிரிச்சு சொல்றேன்? புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். பழைய ஏற்பாடு எழுதப்பட்டதை புதிய ஏற்பாட்டோடு, புதிய ஏற்பாடு மூலமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு வருகிறதோ, அதே போல பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதான எல்லா வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டு மூலமாக விசுவாசிகளாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறத அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது, புதிய ஏற்பாட்டு மூலமாக. ஏனென்றால் இயேசுநாதர் அதிலே சில சீர்திருத்தங்களை சொல்லி இருப்பார், சில காரியங்களை இன்னும் மெருகேற்றி சொல்லி இருப்பார், இன்னும் அப்டேட் பண்ணி இருப்பார், இன்னும் தரம் உயர்த்தி அப்கிரேட் பண்ணி இருப்பார். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். கவனித்து ஒரு ஞானத்தோடு விவேகத்தோடு எடுத்தா, அப்படி எடுத்து அதிலிருந்து உருவாகி வருகிற ஒரு வேத பாடம், ஒரு போதனை, ஒரு உபதேசம் சுத்தமும் தெளிவும் உள்ளதாய், தேவனுக்கு மகிமை உள்ளதாய் நிச்சயம் இருக்கும். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலோடு நாம் செய்ய வேண்டும். சரி, சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று இவ்வளவு விவரமாக நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் வசனமாகிய ஆகாரத்தை இந்த 4 முறைகளில் புசிக்க தொடங்கினால் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் தொடர்ந்து வெற்றியாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ முடியும். இரண்டாவது, இப்போ 4 முறையில சாப்பிட சொன்னேன். சாப்பிட்டு 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 இருந்தா தொண்டையில இறங்க மாட்டேங்க, உள்ள போக மாட்டேங்க என்று சொல்லுவார்கள். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழக்கம், சாலிட் ஃபுட்டு சாப்பிட்டா கூடவே தண்ணி அல்லது ஏதாவது ஒரு இதுவும் குடிக்கிறது ஒரு வழக்கம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா உள்ள போகும். இல்லைன்னா முழுசும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறைய தண்ணி குடி, நிறைய தண்ணி குடி, நிறைய தண்ணி குடி, நிறைய சாப்பிட்டு இருக்கு, நிறைய தண்ணி குடின்னு சொல்லுவார்கள். அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்ம இந்த வசனமாகிய ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது என்ன, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 39 வரை சொல்லி இருக்கிறது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு பரிசுத்த ஆவியை குறித்து ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவர் ஆகாரம் சாப்பிடும் பொழுது, வசனம் புசிக்கும் பொழுது அதோடு கூட ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை அதிகமாய் பருக வேண்டும். அந்த ஜீவ தண்ணீரையும் சேர்த்து நாம் பருகினால்தான் அது சரியாக உள்ளே போய் வேலை செய்யும். வசனமும் தேவனுடைய ஆவியும் தான் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ மக்களை வெற்றியாக வாழ வைக்கின்றது. அல்லேலூயா. வசனமும் தேவ ஆவியும். சமாரியா ஸ்திரீனிடத்திலும் இயேசு இதை பற்றி விளக்கமாய் பேசினார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், நீ கேட்டிருந்தால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன், அது
நான் கொடுக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்படி ஜீவ தண்ணீரை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு அடிக்கடி பேசினார். அந்த தண்ணீர் ரொம்ப தேவைன்னு சொன்னார். வசனம் எப்படி உயிர் பிழைக்கிறதுக்கு அத்தியாவசிய ஆகாரமா இருக்கின்றதோ, அதுபோல மனுஷன் உயிர் பிழைக்கிறதுக்கு இன்றியமையாத தண்ணீராக அந்த ஜீவ தண்ணீர் இருக்கின்றது. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாஞ்சையோடு அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவிடத்தில் எதை கேட்கிறீர்களோ முதலாவது அபிஷேகத்தை கேளுங்கள். இந்த அபிஷேகம் வந்துவிட்டால், ஆவியானவர் உங்களுக்குள் வந்துவிட்டால், உங்களை வழிநடத்துவார், உங்களை போதிப்பார், உங்களை தேற்றுவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், பாதுகாப்பார், வழிகாட்டுவார். ஆவியானவர் இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை அதிகமாய் பருகி நாம் ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். அப்படியானால் டெய்லி வாழ்க்கையில ஆகாரம் புசிக்கிறதும் தண்ணி குடிக்கிறதும் இது ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் மாதிரி. நம்ம தனி ஜபத்திலையும் பரிசுத்தாவில நிறைந்து ஜபிக்கணும். குடும்ப ஜபத்திலையும் கொஞ்ச நேரமாவது எல்லாருமா சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது அப்படி செய்யணும். சிலவேளை குடும்ப ஜபத்துல பாட்டு பாடி பைபிள் வாசித்துட்டு உடனே எல்லாரும் மாறி மாறி ஜெபிப்பாங்க. இப்படி பழக்கம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட அதை முன்னேற்றி கொள்ளுங்க. ஒரு 5 நிமிஷமாவது பிள்ளைகளும் பெற்றோருமா இருந்து அபிஷேகம் பெற்றவர்கள், இல்லைன்னா அபிஷேகம் பெறாத சின்ன பிள்ளைங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ண பழகம் பிள்ளைகள். சொல்லிட்டே இரு, ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருன்னு கொஞ்சம் கொஞ்சம் பழக்குனீங்கன்னா அந்த பிள்ளை வொர்ஷிப் பண்ண பழகம், ஆராதிக்க பழகம். ஸ்தோத்திரம் பண்ணது, அல்லேலூயா சொல்றது, இயேசு நல்லவர் சொல்றது, இப்படி 2-3 வார்த்தைகளை சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிக்கும். அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு வொர்ஷிப் டைம். குடும்பத்துல கொஞ்ச நேரம் போதும். கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் யார் ஜெபிக்கணுமோ அவங்க சுருக்கமா தனித்தனியா ஜெபிக்கிறது. இது ஒரு நல்ல பழக்கம். இதுல இன்னொன்னு கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பைபிள் போர்ஷனை வாசித்து முடிச்ச உடனே ஒரு வசனம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன அர்த்தத்தை சொல்றது. ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் வேண்டாம். அந்த பைபிள் போர்ஷன்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த குடும்பத்துக்கு தகுந்த அளவிலே ஒரு ஆலோசனையை கொடுக்கிறது. அது ரொம்ப ஒரு நல்ல டைம் அல்லவா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அழகான ஆலோசனை அதில் கொடுத்துடுறோம். கணவன் மனைவி எல்லாருக்கும். இதை கணவன் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி ரொட்டீனா வரிசையா கூட செய்யலாம். ஒவ்வொருவர் செய்ய சொல்லலாம். அவர்கள் அந்த வசனத்தை எப்படி எடுக்கிறார்கள் என்று நாம புரிந்து கொள்ள முடியும். அதை திரும்ப நம்ம அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்படி உங்களுக்கு இயன்ற அளவிலே அதை நீங்கள் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமா இருக்கும். தனி ஜபத்திலே அபிஷேகமும் வசனமும் வேண்டும். குடும்ப ஜபத்திலே அபிஷேகத்துக்கும் வசனத்துக்கும் இடம் இருக்க வேண்டும். மற்றும் நம்முடைய எல்லா கூடுகைகளிலும் அபிஷேகமும் வேண்டும், வசனமும் வேண்டும். இந்த ரெண்டுக்கும் நம்ம நல்ல ஈக்குவலா 50-50 மாதிரி இடம் கொடுத்தாதான் 2 சிறகுகள் போல் அவைகள் சீராய் வளர்ந்து செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். ஹல்லேலூயா. இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். காரணம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது. ஆகையினால திரும்ப திரும்ப சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல் சொல்லுகிறேன். வேதத்தை வசனத்தை வாசிப்பதும் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருப்பதும் தேவ பிள்ளைகள், விசேஷமாய் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் தேவை. அது உயிர் நாடி. அல்லேலூயா. சாப்பாடும் ஆகாரமும் இல்லாம, சாப்பாடும் தண்ணியும் இல்லாம யார் இருக்கிறார்கள்? அதற்கு ஒப்பாக பைபிள் வசனத்தையும் அபிஷேகத்தையும் சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே கட்டாயமாக இத ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பணம் சம்பாதிக்கிற காரியத்துக்காக இதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, இதை விட்டு கொடுக்காதீங்க. வேற ஒரு காரியத்துக்காக இதை விட்டு கொடுக்காதீங்க. உடைய யாத்திரைகள் மற்றுள்ள பல காரியங்கள் இருக்கின்றது. எனக்கு தெரியும், வர வர எல்லாரும் பிஸி ஆயிட்டே இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் எந்த பிஸி ஆனாலும் வசனத்தையும் அபிஷேகத்தையும் விட்டு கொடுத்து மற்றவைகளுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்காதீங்க. அல்லேலூயா. எந்த நெருக்கடியின் நடுவிலும் இதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சரி, அடுத்து ஒரு ஆகாரத்தை குறித்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 51, 53, 57, 58 எல்லாம் சொல்றாரு மெய்யான போஜனம். அதுல 54, 56 மட்டும் வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 56 அதான, என் மாம்சம் மெய்யான போஜனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. இங்கே ஒரு போஜனத்தையும் பானத்தையும் சொல்லுகிறார். இது நானே ஜீவாப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே, என்னை நான் உங்களுக்கு புசிக்க தருகிறேன், என் மாம்சத்தை நீங்கள் புசியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவருடைய மாம்சத்தை எல்லா மனிதர்களுக்காக வேண்டி ஒரு ஆகாரம் போல மீட்புக்காக, தெய்வீக சுகத்துக்காக, நல் வாழ்வுக்காக இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் மெய்யான போஜனம். நம்ம உலகத்துல சாப்பிடுறதெல்லாம் சும்மா போஜனம் தான், நிலையில்லாத போஜனங்கள், நிலை நிற்காத போஜனங்கள். ஆனால் இயேசு தாமே வந்து தமது சரீரத்தை ஜீவ அப்பமாக நமக்கு கொடுத்தாரே, அதுதான் மெய்யான போஜனம். அவருடைய இரத்தத்தை நமக்காக ஊற்றி தந்தாரே, அதுதான் மெய்யான பானம். இதை உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அக்கிரமங்கள் பாவத்திலிருந்து உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2:1 சொல்லுகிறதே, அந்த அனுபவத்தில் உயிர்ப்பிக்கப்பட்ட அனைவரும் இந்த மெய்யான போஜனத்தை சாப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும், மெய்யான பானத்தை பானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பந்தி ஆராதனை. அதிலே அப்பமும் திராட்சரசமும் வைக்கப்படுகின்றது. இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ அப்பமாகிய அந்த சரீரத்தை அது அடையாளமாய் காட்டப்படுகின்றது. இந்த ரசம் இயேசுடைய சரீரத்திலிருந்து சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. எனவே இந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனையிலே உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரும் பங்கு பெற்று பாத்திர தன்மையோடு தகுதியோடு கூட அதை புசித்து பானம் பண்ணி பலன் கொண்டு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யான போஜனத்தை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு அற்பமான காரியத்துக்காக இந்த மெய்யான போஜனமும் மெய்யான பானமும் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது சும்மா எழும்பி போகாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அது எது அதை தடுக்கிறதோ அதை விட்டு விடுங்கள், திருந்துங்கள், சரிபடுத்துங்கள், இதை பெற்றுக் கொள்ளுங்கள். மெய்யான போஜனத்தை புசிப்பதை, மெய்யான பானத்தை குடிப்பதை இழக்காதிருங்கள், இழக்காதிருங்கள். இன்றைக்கே அதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இயேசுவின் வருகை எப்பொழுது என்று நாம் அறியோம். இன்று வரலாம், அடுத்த நிமிடமே இயேசு வரலாம். அப்படிப்பட்ட நிலையில் இயேசுவை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்பொழுது என்று நாம் அறியோம். நிலையற்ற வாழ்க்கை செய்கின்றோம். இந்த அடுத்த நிமிஷமோ அடுத்த வேளையோ யார் அறிவார்கள்? அப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்க்கை செய்கிற நாம், இயேசுவின் வருகை நாளும் தெரியாது, நம்முடைய முடிவின் நாளும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நாம் நிச்சயமாக இந்த கர்த்தருடைய பந்திய மிஸ் பண்ணவே கூடாது, தவறவிடக் கூடாது. கட்டாயமாக யார் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பந்தி ஆராதனையில உட்காராம எழும்பி போகக்கூடியவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அப்படியே இந்த கை உங்களுக்கு நேரா நீட்டப்படுதுன்னு எடுத்துங்க. ஸ்பெஷலா இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நேரா இந்த கை நீட்டப்படுறதா எடுத்துக்கிடுங்க. நீங்கள் மனம் திரும்புங்கள், வாழ்க்கையை சீர்படுத்துங்க, செம்மப்படுத்துங்க. எது இதற்கு தடையாக இருக்கின்றதோ, மெய்யான போஜனத்தை புசிக்கிறதுக்கு, மெய்யான பானத்தை குடிக்கிறதுக்கு எது தடையா இருக்கிறதோ அதை உடனே சரிப்படுத்துங்க. இந்த இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை, இந்த மெய்யான போஜனத்தையும் பானத்தையும் புசித்து குடித்து பலன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் ரொம்ப ஈஸியா எடுப்பாங்க, வேற எந்த தடையும் இல்லை, ஒரு நியாயமான காரணமோ தடை ஒன்றும் கிடையாது, சும்மா அசால்ட்டா நிர்விசாரமா கர்த்தருடைய பந்தி மாசம் மாசம் வைக்கிறாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம், அவசரமா போக வேண்டி இருக்கு, வேற ஒரு காரியம் பார்க்கணும், இப்படி போறவங்களும் உண்டு. வேற பாவமோ வேற எதுவும் குறைபாடோ இல்லை, ஆனா மனசுல இந்த கர்த்தருடைய பந்திய குறித்த ஒரு மேன்மை உணர்வு இல்லை. பெரிய தப்பு. இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை இரத்தத்தை நமக்காய் கொடுத்திருப்பதை நினைவு கூறும்படி செய்யப்படுகிற அந்த ஆராதனை எவ்வளவு பரிசுத்தமும் மிக முக்கியமும் மகத்துவமான ஆராதனை. அதை எப்படி நீங்கள் விடலாம்? விடவே கூடாது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் எச்சரிப்பாகுங்கள். இப்படிப்பட்ட ஆகாரங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. இரண்டாவது,
லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இங்கே மரித்த ஒரு வாலிபனை உயிர்ப்பித்தார். இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நாயின் ஒரு வாலிபனை என்ன சொன்னார்? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தங்கள் தாயினிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். தாயினிடத்தில் இவனை ஒப்படையுங்கள். சிறுவன் எழுந்து நடந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார். வாலிபன் எழுந்து பேச தொடங்கினான், இவனை தாயினிடத்தில் ஒப்படைக்கணும்னு சொன்னார். பாருங்கள், இங்கே சொல்லப்படு உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பராமரிக்கப்பட, வளர்ச்சி அடைய அவர்கள் தாயினிடத்தில் ஒப்படைக்கப்படுவது போல சபையிலே சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தன, ஒன்று காணாமல் போயிற்று. அந்த காணாமல் போன ஆட்டை அவன் தேடி கண்டுபிடித்து தூக்கி சுமந்து கொண்டு வந்து மந்தையிலே சேர்த்தான். அல்லேலூயா. இந்த ஆடு மந்தைக்குள்ள இருந்தாதான் பிழைக்க முடியும். இந்த ஆடு தனி ஆடா சுற்ற ஆரம்பிச்சுன்னா ஓநாய் அடித்து விடும், சிங்கம் கரடி புலி அடித்து விடும், ஆபத்து வந்து விடும், முள்புதரில் சிக்கிவிடும், எங்கேயாவது வந்துடும். ஆனால அது சிக்கி இருக்கிற இடத்துல இருந்து விடுதலை பண்ணி மறுபடியும் அதை மந்தைக்குள்ளே சேர்த்தான். ஹல்லேலூயா. அங்கே குற்றுயிராய் விடப்பட்ட ஒரு மனிதன், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பண்ணினவன், அவனை நல்ல சமாரியன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவனை தூக்கி கொண்டு ஒரு சத்திரத்தான் கையில கொண்டு கொடுத்து சத்திரத்தில் சேர்த்தான். இவன் தொடர்ந்து பராமரிக்கப்படணும். இவன் குற்று உயிரா கிடந்தான், அறகுற உயிரா கிடந்தான், சாக கிடந்தான். நான் தான் இவனை உயிர்ப்பித்தேன். ஆனா உயிர்ப்பித்தவனை அப்படியே நீ விட முடியாது. உயிர்ப்பிக்கப்பட்டவனுக்கு தொடர்ந்து ஒரு பராமரிப்பு தேவை. ஆகவே சத்திரத்திலே சேர்த்தான். மோசையானவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவனை இனிமேல் ராஜ கட்டளைக்கு எதிராக வச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நாணல் பெட்டி செய்து அதுக்குள்ள பிள்ளைய வச்சு விட்டுட்டான் நைல் நதியில. சவப்பட்டி செய்து வச்ச மாதிரி தான். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைய எங்க விட்டாச்சு? ஆத்துல பெட்டியோட விட்டாச்சு. அதுக்கு அர்த்தம் அது மரணம் தான். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? மரணம் தான். பெட்டியில வச்சு ஆத்துல விட்ட மாதிரி விட்டாச்சு. இப்படி விடும் பொழுது திடீரென்று பார்வோனின் குமாரத்தியின் மகள் அதை எடுத்தாள். பிள்ளைக்கு உயிர் கிடைத்தது. அல்லேலூயா. அது மோசேக்கு ஒரு உயிர்த்தெழுதல் மாதிரி தானே, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது போன்ற செயல் தானே. அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளையை உடனே அவன் ஞானமா சொல்றா, இந்த பிள்ளைய வளர்க்க ஒரு தாய் வேணும், இதுக்கு ஒரு குடும்பம் வேணும், ஒரு தாயை கண்டுபிடி. உடனே அவனுடைய அக்கா ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வர்றா. ஆண்டவருடைய அற்புத செயல்னால பெற்றதாயே வளர்ப்பு தாயாக மாறிவிட்டாள். அல்லேலூயா. ஆனா புதிதாய் பிறந்த குழந்தைக்கு, மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பிள்ளைக்கு குடும்பம் தேவை வளருவதற்கு. ஆட்டுக்குட்டிக்கு மந்தை தேவை பராமரிக்கப்படுவதற்கு. குற்றுயிராய் கிடக்கிற மனுஷன் பல வேதனைகளை அனுபவித்து பல கஷ்டங்கள்ல குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறவனுக்கு பராமரிக்கப்பட சத்திரம் தேவை. இந்த மந்தையும் இந்த சத்திரமும் இந்த குடும்பமும் கர்த்தருடைய சபையை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டோம். இனி பாவி அல்ல, இனி அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரி அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம். இனி நமக்கு கட்டாயமாக ஒரு சபை வேண்டும். ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற சபை, பரிசுத்த வசனத்தை தெளிவாய் எல்லா சத்தியத்தையும் மறைக்காமல் போதிக்கக்கூடிய சபை, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவிக்குரிய சபையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஜெபித்து ஒரு சபையை தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் வழி நடத்துவார். அந்த சபையிலே சரியா ஐக்கியப்படணும், முழுமையுமா நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளணும், அதுல அங்கமாக மாறணும். அங்க சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் கேட்டு கீழ்ப்படிச்சு நடக்கணும். அங்க உள்ள காரியங்கள் எல்லாத்திலையும் நம்ம ஒத்துழைக்கணும், ஈடுபடணும். அப்படி முழுமையுமா ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தை போல ஒரு ஆவிக்குரிய சபையிலே ஒரு அங்கமாக சேர்ந்து அந்த சபையாகிய குடும்பத்திலே உரிமையோடும் கடமையும் செய்கிறவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உரிமையோடு அனுபவிக்கிறவர்களாகவும் கடமைகளை செய்கிறவர்களாகவும் நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாக காணப்படணும். ஆகவேதான் சொன்னார், இவன் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டான், இப்ப இவன் தாயினிடத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்கணும். உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சபையில ஒப்படைக்கணும். மூணாவது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம்.
43, 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். எழுப்பிவிட்டு சொன்னார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள், இவனை தாயினிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், இவனை லாசருவை என்ன செய்ய வேண்டும்? கட்டவிழ்க்கும். இதுலயும் பாருங்க, சிறுபெண்ணை எழுப்புறது பெட்ல. அப்பதான் மரிச்சா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெட்லே தான் இருக்கிறா. வந்து எழுப்பிட்டார். அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, வாலிபனை எழுப்புறது பெட்ல இல்ல, பாடையில வச்சு சுமந்துட்டு போறான், கொண்டு போறான், சவப்பட்டியில வச்சு கொண்டு போறான். ஆன் த வே, வழியில நிறுத்தி எழுப்பினாரு. அடுத்த 3வது ஸ்டேஜ் பாருங்க, லாசருவை செத்து பாடையில கொண்டு போய் அங்க அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. அடுத்த ஸ்டேஜ் அங்க போய் எழுப்புகிறார். இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு இந்த செட்டிங்ஸ். ஆண்டவர் 3 பேரை உயிரோடு எழுப்பின ஒவ்வொரு காரியங்களை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். அதை கம்பேர் பண்ணி படிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. இது 4 நாள் ஆகி போச்சு. அதனாலதான் எல்லாம் பிடிச்சி சுத்தி கட்டி வச்சிருக்கு, சீலையில வச்சு நல்லா கையும் காலும் எல்லாம் கட்டி வச்சிருக்கு. இப்போ வெளியே வான்னு சொன்னா வெளியே வந்துட்டார். எப்படி வந்திருப்பாருன்னு யோசித்து பாருங்க. வந்திருப்பாரு, அப்படியே வந்து நிக்கிறாரு. ஒரு என்ன செத்து போன ஆளு அப்படியே இந்த இதெல்லாம் மூடி எடுத்து அது அந்த தோற்றத்துல வந்து நிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது இவனை கட்டவிழ்த்து விடுங்க. ஹல்லேலூயா. கையில உயிர் வந்துருச்சு, ஆனா கை செயல்பட மாட்டேங்க. காலில உயிர் வந்துருச்சு, செயல்பட மாட்டேங்க. கட்டு கட்டு. இன்னைக்கு அநேக உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கட்டு. உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு, கிறிஸ்துவின் ஜீவன் வந்தாயிற்று, ரட்சிப்பு வந்தாயிற்று, அபிஷேகம் வந்தாயிற்று. ஆனா இவங்களுக்கு வாய் பேச முடியல, ஸ்தோத்திரம் வரமாட்டேங்கி, துதி வரமாட்டேங்கி, ஆராதனை வரமாட்டேங்கி. அப்படி ரொம்ப சத்தம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா இப்படி ஒரு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு இருப்பா, பாம்பு கொடுத்த மாதிரி. இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத வேலை. வெளியே வச்சு செய்யுங்க. சும்மா வெளியே சத்தமா சோத்திரம் பண்ண முடியாத இடத்துல அமைதியா பண்ணுங்க, பாராட்டுகிறோம். சபையில வந்து இருந்துகிட்டு இப்படி மௌனமா முணங்கி இருந்தாச்சுன்னா இது என்ன மௌன மடமா? இது எவ்வளவு விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நம்ம எவ்வளவு சத்தமா ஆராதிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில இடத்துல எல்லாம் சத்தம் கூடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுறான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எவ்வளவு நல்ல ஆட்கள். எவ்வளவு சத்தம் போட்டாலும், கன்வென்ஷன்ல அடியோடு அடி அடிச்சாலும் அவங்க எவ்வளவு உதவி நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராத்திரியெல்லாம் இங்க முழு இரவு ஜெபம் வச்சு சத்தம் போட்டாலும் சந்தோஷப்படுவாங்களே ஒழிய ஒருத்தரும் வருத்தப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அழகான இடத்தை தந்திருக்கும் பொழுது இங்க வந்திருந்துட்டு மௌன ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம் அது? அதனால நம்ம நாவின் கட்டு முதலாவது என்ன செய்யணும்? அவிழ்க்கப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். வீட்டுல போடுற சத்தம், வீட்டுல மட்டும் பயங்கர சத்தம் போடுவாது, தெரு வரைக்கும் கேட்கும் சத்தம் போடுறது. ஆனா இங்க வந்து அதே ஆள் சத்தமே போடுறது இல்ல. யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக உங்கள் நாவை துறவுங்கள். பிரைஸ் தி லார்ட். கட்டவிழ்க்கப்படணும். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும்படி நாவின் கட்டு அவிழ்க்கப்படணும். நல்லா தெரியும், சுவிசேஷம் தெரியும், சத்தியம் தெரியும், வசனம் தெரியும். ஆனா வாய் திறந்து சொல்ல கிடையாது. இயேசுவை பற்றி சொல்றது கிடையாது. வேற எல்லாம் பேசுவாங்க. அரசியல் பேசுவார்கள், பிசினஸ் பேசுவார்கள், வேற என்ன பேசணும் எல்லாம் அத்துப்படி. இது உள்ள இருக்கு, வெளியே வராது. நாவின் கட்டு. சுவிசேஷம் மட்டும் சொல்ல மாட்டாங்க, இயேசுவை பற்றி சொல்ல மாட்டாங்க, வசனத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளே கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆமென் ஆமென். சோத்திரம். நம்ம ஆளுகளுக்கு இந்த கட்டை முதல்ல அழுக்கப்படணும். அல்லேலூயா சோத்திரமே கேட்டு 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 வாங்க வேண்டியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அது வெளியே போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப கஷ்டம். அங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அழகா. கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வந்தாலே வராது ஒண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பழகிட்டோம். அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணணும், அல்லேலூயா சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாவின் கட்டு, அது மாதிரி கைகளிலே கட்டு. தேவனுக்கு ஐக்கிரிய செய்வதில்லை, தெரிந்தும் செய்யறது கிடையாது. செய்யணும்னு தெரியும், செய்ய மாட்டாங்க. ஏழைக்கு கொடுக்கணும்னு தெரியும், கொடுக்க மாட்டாங்க. கட்டு மனசுல அந்த கட்டு இருக்குது. அதனால கையும் கட்டப்பட்டு இருக்குது. எனக்கு 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 வருங்காலம் வருங்காலம்
எதிர்காலம் எதிர்காலம் என்று சொல்லி இப்படியே நினைச்சுக்கிட்டு கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க, கர்த்தருக்கு செய்யற கிரியைகளை செய்ய மாட்டாங்க. கட்டப்பட்டிருக்க கூடாது. உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் கைகள் செயல்படணும். ஆமென். கால்கள் செயல்படணும். முழங்கால நின்று ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். கால்கள் கர்த்தருக்காக சில கிரியைகளை செய்யும்படி கடந்து செல்லணும். இப்படியே ஒவ்வொரு அவயவங்களில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படணும். கர்த்தர் சொன்னார், நான் உயிர்ப்பித்துட்டேன், நீங்க தான் கட்ட அவிழ்த்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நாங்க உங்களை போட்டு சொல்லிக்கொண்டே இருப்பது, உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பது, ஜெபத்திலே நடத்துவது. இதெல்லாம் எதற்கு? அவர் சொன்னார், நான் உயிர்ப்பிச்சுட்டேன், நீங்க கட்டவிழ்த்து விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கட்டுகள் உடைக்கப்படணும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அபிஷேகத்திலே நிரம்ப நிரம்ப கட்டுகள் உடைக்கப்படும். ஏசாயா 58 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உபவாச நாட்களிலே இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்கள். அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்த பகுதிகளிலே அபிஷேகம் இறங்கும்படி இடம் கொடுங்கள். கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். நம்ம நாவு கர்த்தரை துதிக்கும், கை கர்த்தருக்கான கிரியை செய்யும், கால் கிரியை செய்யும், கண் ஆவிக்குரிய பார்வை உள்ளதாக மாறும், செவி விருத்த சேதனமுள்ள செவியாக மாறும். எல்லா உறுப்புகளிலும் மாற்றம் வரும், ஆசீர்வாதம் வரும். எனவே உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்கள் வசனமாகிய ஆகாரத்தையும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியாகிய ஆகாரத்தையும் மெய்யான போஜனம் மெய்யான பானமாகிய இயேசுவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசியுங்கள், குடியுங்கள். நீங்கள் சபையிலே நீங்கள் உட்பட்டிருந்து சபைக்குள்ளே அமர்ந்திருந்து அந்த சபையிலேயே வளர்ந்து வாருங்கள். நேரத்துக்கு ஒரு சபை என்று மாறிக்கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்தின சபையிலே உறுதிப்பட்டு அதிலேயே வளர்ந்து கொண்டிருங்கள். மாத்திரமல்ல, உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படணும். உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் இந்த 3 காரியத்தை எதிர்பார்க்கிறார். முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, முதுகுமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே சிறுபெண்ணை உயிரோடு எழுப்பின பொழுது ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். வாலிபனை உயிரோடு எழுப்பும் பொழுது தாயினிடத்தில் ஒப்படைத்தீர். லாசருவை வெளியே கொண்டு வந்த பொழுது கட்டவிழ்க்கும்படி சொன்னீர். உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய வானாகாரத்தை புசிக்கின்றவர்களாக, பலன் கொள்ளுகின்றவர்களாக, அதன்படி செயல்படுகின்றவர்களாக நாங்கள் சபையாகிய இந்த அருமையான குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்களாய், தரித்திருக்கிறவர்களாய், வளருகிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், கட்டுகள் யாவும் அவிழ்க்கப்பட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய விடுதலையோடு வாழுகிறவர்களாய் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் ஆவியில் நிறைவான விடுதலை தாரும், உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியை தாரும், சரீரத்தில் சுகத்தை தாரும். விடுதலையோடு வாழும்படி ஆவியானவர் கிருபை செய்யும். பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் கட்டவிழ்த்தலையும் தாரும். எங்கே கட்டிருக்கிறதோ அங்கே கட்டவிழ்த்தல் உண்டாகட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக வாழும்படியான கிருபை ஊற்றப்படட்டும். ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.